அப்புறம் மக்களவை சபாநாயகர் தேர்தல் பரபரப்பு டெல்லியில் உச்சத்தை எட்டி இருக்கிறது. இன்று காலையில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் இன்று ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியின் கட்சியின் முக்கிய தலைவர்களை சந்தித்து மக்களவை சபாநாயகரை ஒருமித்த அடிப்படையில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ராகுல் காந்தி புதிய நிபந்தனையை விதித்திருக்கிறார். நாங்கள் மக்களவை சபாநாயகரை ஒருமித்து தேர்ந்தெடுக்க ஒத்துழைப்பு நல்கிறோம், ஆனால் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் தான் வழங்க வேண்டும் என்று அவர் நிபந்தனை விதித்திருக்கிறார். ஏற்கனவே மரபுப்படி எதிர்க்கட்சி எம்பிக்கு தான் துணை சபாநாயகர் பதவி வழங்கப்படுவது வழக்கம். கடந்த 10 ஆண்டுகளாக அந்த நடைமுறை கடைபிடிக்கப்படாததை சுட்டிக்காட்டியுள்ள ராகுல் காந்தி இந்த முறையும் துணை சபாநாயகர் பதவிக்கு எதிர்க்கட்சி எம்பியை நியமித்தால் தாங்கள் சபாநாயகருக்கு ஒருமித்த அடிப்படையில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்க ஆதரவு அளிப்போம் என்று ராகுல் காந்தி தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை ராகுல் காந்தி பேட்டியின் போது, நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே அளித்த பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார். ஆக்கப்பூர்வமான விவாதத்தை ஆளும் கட்சி விரும்பவில்லை என்பது என்றுதான் மக்களவை சபாநாயகர் தேர்தலிலும் இடைக்கால சபாநாயகர் தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியின் அணுகுமுறை தெரிகிறது என்று கூறியிருக்கிறார். தாங்கள் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம், ஆனால் ராஜ்நாத் சிங் தரப்பிலிருந்து எந்த விதமான பதிலும் அளிக்கப்படவில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தும் மக்களவை சபாநாயகருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற நிபந்தனையையும் ராகுல் காந்தி விதித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஓம் பிர்லா, முன்னாள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பிரதமர் நரேந்திர மோடியை சற்று முன்பு சந்தித்திருக்கிறார். இதனால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் மக்களவை சபாநாயகராக கடந்த 5 ஆண்டுகள் பொறுப்பு வகித்த ஓம் பிர்லாவே மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்பது உறுதியாகி இருக்கிறது. மக்களவை சபாநாயகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவாரா அல்லது போட்டியுடன் தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்பது குறித்து நாளை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் எடுக்கும் முடிவுக்கு பின்னர் தெரிய வரும். ஆபரகம்.